ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அஜிஃபர் டாக்கீஸ். அதாவது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அஜிஃபர் ஒரு டைனோசர் வேர்ல்டு கட்டியிருக்காரு. அங்கே பாருங்கள், அஜிஃபர் டைனோசர் ஓனர். அந்த வேர்ல்டு தான் நம்ம இப்போ உள்ளே போயிட்டு அதில் என்னென்ன கட்டியிருக்காரு, என்னென்ன பண்ணியிருக்காரு எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். வாங்க வேர்ல்டு உள்ளே இருக்க போயிட்டு பார்க்கலாம். உள்ள போயாச்சே, பார்த்துக்கோங்க எல்லாம். வேர்ல்டு உள்ள வந்தாச்சு. இது வந்து கொடூரமான விலங்கு, நீங்களே பார்க்கலாம். இங்க பாருங்க, அங்க பாருங்க, கொடூரமா இருக்கு. பார்த்துக்கோங்க. இது ஒரு மிஷின் செட் பண்ணி வச்சிருக்காரு. சயின்டிஸ்ட் மூலம் பார்த்துக்கோங்க. இந்த மிஷின் என்னது பார்த்துக்கோங்க. மிஷின் என்னதுன்னு பாருங்க. இது டிஸ்பேனரு. இங்கே ரெட்ஸ்டோனு உங்களுக்கு தெரியும், அது லிவரு. ஓகே, லிவர் பேல்ட்ரா போடா இல்லைங்க. இங்கே பாருங்க, கறியாக கிடக்குங்க. அடிக்கடி இங்கே தீனி போடுறாரு பாருங்க. இவர் இப்போ தீனி போடும்போது பாருங்க எவ்வளோ அடிச்சு பாருங்க. மாடு உள்ள போன உடனே சாப்பிடுச்சு பாருங்க. பண்ணி மெட்டாலிட்டி போட்டு வச்சிருக்காரு. அதெல்லாம் உள்ளே போன உடனேயுமே இங்கே பாருங்க டிஸ்பென்சர். இதில் உள்ள விலங்கு எல்லாம் கீழே உளுந்தோடனே அது திண்டுறோம். இது அவரோட டைனோசர். அடுத்த விலங்கு என்னன்னு பார்க்கலாம். அடுத்து எங்கே போகலாம்? இங்கே பாருங்கள், அதுக்காக இங்கே கூட்டமாக நிற்கிதுங்க. இங்கே இல்லைங்க, கோழி நிற்கிது. நான் அடிக்கடி மாடிக்கு வரும்போது கரெக்டாக இங்கே வந்து நின்றுக்கோங்க. நீங்கள் போகலாம், பறந்து போடுங்க. உங்கள் வீட்டை காமிச்சுக்கோங்க. எங்களோட ட்ரெயின் ட்ராக் காட்டிடுறேன். டிவியை காட்டுங்க முதல்ல. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சேரு. இங்கே உட்காந்தாச்சு. இங்கே பாருங்க, இங்கே இந்த டிவி அங்கே தெரியுதா? பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. நல்லா இருக்கா டிவி? எப்படி இருக்கு? இந்த டிவி எப்படி செய்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் வேறு வீடியோவில் காட்டேன் இந்த டிவி எப்படி செய்கிறது. கலர் டிவி கூட செய்யலாம், அதுவும் செஞ்சு காட்டுறேன். நான் சின்னதாகவும் செய்யலாம், பெருசாகவும் செய்யலாம். எவ்வளோ பெருசாக வேணால் செஞ்சுக்கலாம் நீங்கள். ஓகேங்க, இப்போ என்னோட ட்ரெயின் ட்ராக் காட்டுறேன். ட்ரெயின் ட்ராக் வேணாம், இது அவர் வளர்க்குற குதிரை. பார்த்தாச்சா? ட்ரெயின் ட்ராக் ஆளு காட்டுவாங்க பாருங்க. இப்போ ட்ரெயின் வேறு எடுக்கணும். ட்ரெயின்லாம் இங்கே கிடக்குங்க. ஏங்க பாருங்க, ரைடு கொடுத்தாச்சு, போயாச்சு. பாருங்க, ஒரு கல் ஓட்டையிலே போகுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு இத்தினூறு ஓட்டையிலே பூந்து போகுங்க. சரி, இந்த சப்போர்ட் பண்ணுவேன். அப்புறம் இன்னொரு சேனல் வச்சுருக்காரு ஒருத்தர், அவர் ரொம்ப பெரிய ஆள். அவர் பேர் வந்து எனக்கு வந்து 10 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 6K வியூஸு. இப்போ புதுசாக ஆரம்பிக்குது சேனல். விட்டு வரணும்னு ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அந்த ஃபோன் பிரச்சனை சுற்றி ஒரு ட்ரெயின் மட்டும் நீ சொல்லிட்டு ஃபோன் வந்து காண அதுதான் பிரச்சனையே. அது பாட்டு போயிட்டே இருக்க விட்டுரு. இப்போ அஜிஃபரோட செல்லக்குட்டியை பார்க்க போகலாம். செல்லக்குட்டி நீ எங்கே இருக்க? செல்லக்குட்டி வீட்டு பக்கத்தில் போங்க. அடுத்து நான் உங்களுக்கு ப்ளே ஹவுஸ் கட்டுறேன். குட்டி ப்ளே ஹவுஸு. ஓகே, வீட்டுள்ளாக்கு அது எப்படி கட்டணும்னு நீங்கள் அடுத்த வீடியோ போடுவார், அதையும் பாருங்கள். மறக்காமல் யாசர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். முட்டை போட்டிருக்குங்க. ஆமாம், ஐயோ மேஜிக் தானே. இங்கே பாருங்கள், முட்டை போட்டுக்குங்க. அங்கே கோடு இங்கே பாருங்க, இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இங்கே முன்னாடி நிற்கிதுல்ல, இது வந்து சிக்கு. அது வந்து முட்டையிலேருந்து பொறிஞ்சு வந்தது. அது பெருசாகிடுச்சு. இப்போது ரெண்டு முட்டை உடஞ்சி 2 வந்துச்சு.
அது ரெண்டும் பெருசாகிடுச்சு. நம்ம சரிங்க அடுத்து வேறு என்ன பார்க்கலாம்? ஓகேங்க என் ஸ்விம்மிங் பூல் வந்து இவரோட ஸ்விம்மிங் பூல் பார்க்கலாம் வாங்க. இதை பாருங்க சுழல் வந்துருக்குங்க. இவர் ஜாம்பி குளிக்கிறதுங்கிறதுக்காக அடைச்சி வச்சிருக்காரு ஸ்விம்மிங் பூலை சுற்றி. மேலே ஸ்பைடர் வராதோ அது இருக்குது. நல்லா அடிச்சுக்கலாங்க ஏங்க. நல்ல தலைவர் மேலே ஏதோ கட்டி வச்சுருந்தீங்க அது என்ன செஞ்சு பாருங்க. டைனோசர் முட்டை அடக்காக்க வச்சுருந்தீங்களா? இங்கே பாருங்க நாங்கள் இன்னொரு ட்ரிக்கு சொல்கிறோம் அடுத்த வீடியோவில் பாருங்க. நாங்கள் அந்த இங்கே பாருங்க இந்த ப்ளே ஹவுஸ் எப்படி கட்டுறதுன்னு காமிக்கலாம். இன்னொரு ட்ரிக்கு சொல்கிறோம். உள்ளார போகணும், கரெக்டாக போகணும். நான் சொன்னால் மற்ற யூடியூபர்ஸ்லாம் இப்படி இந்த மாதிரி வந்துடணும். நீச்சல் அடிச்சு போகணுங்க. இங்கே பாருங்க வரணும் அப்படியே ஏறி அது பாட்டுக்கு நீச்சல் அடிச்சு அப்படியே போகணும். போயிட்டே இருந்தீங்கன்னா ஏறிச்சா தேர்ட் பர்சன் வியூ வைங்க. ஓகேங்க. ஓகே நம்ம இப்போ தேர்ட் பர்சன் வியூ வந்து எப்படி வைக்கலான்னு பார்க்குறோம். இங்கே பாருங்க தேர்ட் பர்சன் ஃப்ரண்ட் இது அழுத்தணும். அழுத்திட்டு செகண்ட் பர்சன் வியூ பேக் வைங்க. செகண்ட் பர்சன் வியூ பேக் அதாங்க வைக்கணும். ஓ மை காட் ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. வந்துருச்சுங்க. இது பாருங்க இவர் மூஞ்சி இதுதான் கடுப்பாகுது. ஒழுங்காகவே தெரிய மாட்டேங்குது. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபோன் ப்ராப்ளம் தான், ஒன்றுமே கிடையாது. அது என்ன விஷயம்னா அங்கே பெட்டில் பறிச்சுட்டு விளையாடுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் கட்டெல்லாம் தெரிக்குது. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். போடா வெளியே போடா டக்குனு போடா. அது சரியாக தெரிய மாட்டேங்குது ஃபோன் ப்ராப்ளத்தினால. பட்டு உங்கள் ஃபோனில் நல்லா தெரியும். நீங்கள் பண்ணிங்கன்னா படிக்கட்டுலாம் அவங்க பார்த்துட்டாங்க. அவங்க பார்க்காததா போட்டு சில பேர் பார்த்துக்க மாட்டாங்களா. இன்னொரு வீடியோவில் வந்து கிளியை டான்ஸ் ஆட வைக்கிறது எப்படின்ட்டு காட்டுவார் அவரு. அதுவும் டைனோசர் முட்டையை அடக்காக்க வைக்கிறேன்ட்டு சும்மா பேருக்காக வச்சிருக்காரு. இல்லைங்க இதெல்லாம் புரியாது, ஒன்றும் புரியாது. இங்கே பாருங்க ஆமை முட்டைங்க டைனோசர் தலைங்க. இங்கே பாருங்க கிரீப்பர் தலை, ஸ்கெலிட்டன் தலை, பிளாக் ஸ்கெலிட்டன் தலை எல்லாம் அவங்க பார்க்காததா. போடா வேற ஏதாச்சும் காட்டலாம். போடா டைம் தானே வச்சு போடா. இல்லைப்பா வேற விலங்கு காட்டுறா. வேற எதுவுமே வச்சில்லையா நீனு? வச்சிடலப்பா. இதுக்கப்புறம் தப்பா வளர்க்கணும். இங்கே பாருங்க நான் இன்னொன்று வச்சுருக்கேன் ட்ரிப்ஸ். அது வேறு அக்கௌண்ட்டாக என்ன அக்கௌண்ட்டு வேறு அக்கௌண்ட்டுக்கு நான் இன்னொரு அக்கௌண்ட்டில் அடுத்த வீடியோவில் போடுறேங்க. டான்ஸ் ஆட்ட வைக்கிறேன் பொம்மையை. என் விலங்கை போய் திரும்பி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஐயோ இது அடிச்சிருக்கா. வந்துட்டேன். இங்கே பாருங்க நல்லா சர்வல் மாற்றி ஆகுனீங்கன்னா சர்வல் மாற்றி இறங்கினா மறுகை ஏற்றலாம். என்ன காட்டுறான் என்ன செஞ்சு காட்டுறா வியூவர்ஸ்க்கு. இன்னொரு வீடியோவில் செஞ்சு காட்டலாம் கூட டைம் இல்லை. எதுவும் இல்லை. குதிரை மேலே ரைடு போகலாம். நம்ம அப்படியே ரைடு போயிட்டு ஒரு லாங் ரைடு போயிட்டு வீட்டை விட்டு தள்ளி போயிட்டு பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். சரி நாங்கள் குதிரையோட இது போகலாம். அடுத்த வீடியோலாம் நாங்கள் கயிறை கழட்டி விட்டு குதிரை மேலே ஏறுமா. கட்டி போடலன்னா ஓடி போயிடுவார் போகிற. இது பாருங்க உடனே ஓடுறாரு. ரைடு கொடுத்துக்கோங்க. இப்போது உங்கள் கட்டுப்பாட்டில் தான் குதிரை இருக்கும். கொஞ்சம் தூரம் லாங் டிரைவ் போகலாம். தண்ணியில் எங்கேயும் இறங்கிடாதீங்க. குதிரை வந்து அப்புறம் நம்மளை இறக்கி விட்ருங்க செத்துருவோங்க. இந்த மலை மேலே ஏறி நின்று முடிச்சுக்கலாம். மலை மேலே ஏறி இவங்களோட இடத்த மட்டும் பார்த்துக்கிட்டு முடிச்சுக்கலாம் வீடியோவை. இப்போங்க இந்த மாதிரி ஜம்ப் இதை அழுத்திட்டே இருங்க. ஜம்ப் ஆகும். அந்தானே போங்க. அந்தானே போங்க. சரிங்க அங்கே உடச்சிடலங்க. 3 கல் கேப் இருந்துச்சு இல்லைங்க. அதனால தாங்க அதால் ஏற முடியும். மலை மேலேருந்து போய் ஒரு வீட்டுக்கு பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ அழகா பாருங்க எவ்வளோ பெருசாக கட்டியிருக்காரு. எவ்வளோ அழகாக கட்டியிருக்காரு. அடையாளத்துக்காக நம்பி வர குதிரைக்கு வேறு லைஃப் குறைஞ்சிச்சு. ஓகே வீடியோ முடிச்சுக்கலாம் இதோட. இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சவுப்பு பட்டன் அழுத்திட்டு பெல் ஐக்கான் அழுத்திட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புங்கலாம். வீடியோ லைக் பண்ணிக்கோங்க.